வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம், பச்சை பட்டாணி குருமா. வாங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பமும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமா. அதுக்கப்புறமா நான் இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால், நாட்டு சக்கரை போட்ட தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 சக்கரவள்ளி கிழங்க நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை குக்கரில் 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம இடியாப்பம் புளியும் போது நல்லா வரும். இப்போ நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இதை ஆற விட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா ஸ்போக்லேயே வச்சு அழுத்தினா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வருது. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நாரெல்லாம் இருக்கும். அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு இந்த குருமாவுக்கு தேவையான பச்சை பட்டாணி 3 உருளைக்கிழங்குங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்க. இப்போ காமூடி தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக புதினா, 3 பல் இஞ்சி, 3 பல் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ சோம்பு, கசகசா, பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் அரை தக்காளியும் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 தக்காளியை நான் அரைக்க போகிறேன். இப்போ மட்டன் மசாலாவும் குழம்புத்தூளும் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கல்பாசி இலை, அன்னாச்சி மொக்கு, இது அன்னாச்சி பூ, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் தாளிக்க எடுத்து வச்ச கல்பாசி, அன்னாச்சி மொக்கு, அன்னாச்சி பூ சேர்த்து இப்போ நான் தாளிக்க போகிறேன். இதில் பெரிய வெங்காயம் 1.5 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி நீளமாக சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அரை தக்காளி போதும் வதக்கும் போது. மொத்தம் 2 தக்காளி எடுத்தேன். 1.5 தக்காளி அரைக்கிறதுக்கு வச்சுட்டு அரை தக்காளியை வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ கழுவி கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை பட்டாணியும் இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். இப்போ தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிக்கிட்ட இது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போது குழம்பு தூளும் போட்டுட்டு இது கூட மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 வச்சு சிம்மில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் இந்த குருமா, பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டால் முடிஞ்சது. இந்த குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இடியாப்பத்துக்கு தண்ணி காஞ்சிட்ருக்கு, சுடு தண்ணி. இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்கு கூட
மசிச்சு வச்சுருக்கேன்ல, இது கூட 1½ ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதுக்கு இந்த இடியாப்பத்துக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சுடு தண்ணியை ஊற்றி முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நெய் வந்து இந்த குளிர்காலத்துக்கு உறைஞ்சிருது, அதனால் சுடு தண்ணியை ஊற்றி முதல்ல நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து இடியாப்ப மாவு 3 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதை சுடு தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இதை எந்த அளவுக்கு இருக்கிறது காமிக்கிறேன். இந்த மாவை நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். சூடாக இருக்கும்போது கையில் வச்சு பிணையாதங்க, ஆற விட்டு கையை விட்டு பிணைங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு மாவு இருந்தால் தான் புளியும் போது நல்லா வருங்க. இவங்க சக்கரவள்ளி கிழங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா டீப்பாக இது பண்ணிடுங்க. அதில் இருக்க நார் அப்போல்லாம் தான் வரும். நம்ம புளியும் போது சிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடைச்சிக்கும் இந்த இடியாப்ப குழல்ல. அதனால ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் மாவு போட்டு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்பம் புழிஞ்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடியாப்பம் வந்து என் சின்ன பொண்ணுக்காக தான் பண்ணேன். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் அவள் சாப்பிடவே மாட்டாள், அதை பார்த்தாவே வேண்டான்னு சொல்லுவாள். அதனால நான் அவளுக்காக இதை பண்ணினேன். அதான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு இடியாப்பத்துக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துனா தேங்காய் பால் நான் செஞ்சுருக்கேன். அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா குருமாவை ரெடி ஆயிடுச்சு. குருமாவு எடுத்து வச்சுக்கலாம். அன்னங்குள்ள நம்மளுக்கு இடியாப்பம் வெந்துடும். இப்போ இடியாப்பம் வெந்த உடனே நம்ம சூடாக சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸுக்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.